பாடுபட்டவர்களுக்கு பலனளிக்க பரிசுத்த ஆவியானவராய் எங்களில் வாசம் செய்யும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை பொழுதிலும் கடவுளின் வார்த்தையினை நாம் இணைந்து தியானம் செய்ய தென்னிந்திய திருச்சபையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட சிந்தனை கருப்பொருள் பரிசுத்த ஆவியின் வாக்குறுதி. பரிசுத்த ஆவியின் வாக்குறுதி, ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதற்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரையுள்ள வசனங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரையுள்ள வசனங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். காலை தியானத்திற்காய் தெரிந்தெடுத்த வசனம் பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சிந்தனைக்கு கடந்து செல்லும் முன்பாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவராய் எங்களோடு வாசமாயிருக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆசி நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையினை தியானிப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற போது உம்முடைய வல்லமை பொருந்திய கரம் எங்களை அரவணைத்துக் கொள்ளவும், உம்முடைய அசைவாடுதல் எங்களில் நிறைவாயிருக்கவும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையாகவும் வழிகாட்டுதலாகவும் அமைய ஆண்டவர் எங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பராம் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். பரிசுத்த ஆவியின் வாக்குறுதி. பரிசுத்த ஆவி அல்லது கடவுளின் ஆவி என்பது கடவுளின் சக்தியாக, கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்துகின்ற செயலாக அமைகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று. யார் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றார். ஆவி என்ற வார்த்தை எபிரேயத்தில் ருவா என்றும் கிரேக்கத்தில் நியூமா என்றும் வருகிறது. இதனுடைய பொருள் சுவாசம் அல்லது மூச்சுக்காற்று. கடவுள் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினபோது அவன் ஜீவ ஆத்மாவானான். மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனித உடல் இயங்குவதற்கு ஆவி அதாவது மூச்சு தேவைப்படுகிறது. உதாரணமாக, எந்த ஒரு மின்சார பொருளை பயன்படுத்துவதற்கும் மின்சாரம் தேவைப்படுகிறது. தொலைக்காட்சி பெட்டி இயங்க வேண்டுமென்றால் மின்சாரம் தேவை. மின்சாரம் தொலைக்காட்சி பெட்டியிலே செலுத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த தொலைக்காட்சி பெட்டியினாலே பயனில்லை. அதுபோலத்தான் மண்ணான உடல் இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியாகிய மூச்சு தேவை. பரிசுத்த ஆவி வருகின்ற போது, பரிசுத்த ஆவியானவருடைய மூச்சு காற்று கிடைக்கின்ற போது உயிர் கிடைக்கின்றதை பார்க்கிறோம். திருமறையிலே பல ஆவிகள் சொல்லப்படுகிறது. ஞானத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பொய்யின் ஆவி, பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி என்று பல நிலைகளிலே ஆவிகளை குறித்து சொல்லப்படுகிறது. இருப்பினும் இதிலே 2 விதமான ஆவிகள் அதிகமாய் சொல்லப்படுவது உண்டு. ஒன்று கடவுளுடைய ஆவி, இன்னொன்று பொல்லாத ஆவி. கடவுளின் ஆவிதான் பரிசுத்த ஆவி. பொல்லாத ஆவியினை அசுத்த ஆவி என்று சொல்லுகின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானது கடவுளிடமிருந்து வருகிறது. அசுத்த ஆவியானது பிசாசினுடைய கிரியையிடமிருந்து வருகின்றது. பரிசுத்த ஆவி நம்மை நல்வழிப்படுத்தி நல்வழியிலே நடத்தும். பிசாசினுடைய ஆவி பொல்லாத வழியிலே, தீய வழியில் நம்மை நடத்திவிடும். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குறுதியும் உண்மையானவைகள். பிசாசானவனுடைய வாக்குறுதி மாய்மாலமானது. அது ஆபத்திற்கு நேராய் கொண்டு செல்லும். உதாரணமாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது இஸ்ரவேலினுடைய முதல் அரசனாயிருந்த
சவுலனுடைய வாழ்வு அங்கே சொல்லப்படுகின்றது. கடவுளுடைய ஆவி சவுலோடு கூட இருந்தது. ஆனால் என்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை காட்டிலும் தன்னுடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து கீழ்ப்படியாமையை அவன் பின்பற்றினானோ அன்றைக்கு கடவுளுடைய ஆவி அவனை விட்டு விலகி போனது. எப்போது கடவுளுடைய ஆவி சவுலை விட்டு விலகி போனதோ அப்போது பொல்லாத ஆவி அவனை பிடித்து கொண்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொள்ளுகின்ற போது தாவீதை கொலை செய்வதற்கு அவன் எத்தனப்படுகின்றதை பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய ஆவி தாவீதினிடத்திலே இருந்தபடியினாலே அந்த பொல்லாத ஆவியினிடத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றதை பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய ஆவியினாலே இல்லையெனில் பரிசுத்த ஆவியானவராலே கிடைக்கப்படுகின்ற வாக்குறுதி வாழ்க்கையிலே நிலையானது, அது நிரந்தரமானது, உண்மையானது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குறுதி எப்படி செயல்படுகிறது என்பதனை கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியின் வழியாக பரிசுத்த ஆவியின் 3 வாக்குறுதிகளை உங்களோடு சொல்லி அமைய ஆசைப்படுகின்றேன். முதலாவது சிந்தனை, பரிசுத்த ஆவியின் வாக்குறுதி பரிசுத்த ஆவியின் வரத்தை தருகிறது. பரிசுத்த ஆவியின் வரத்தை தருகிற ஆவியாய் இருக்கிறது. கடவுள் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இது, பரிசுத்த ஆவியின் வரத்தை தருவேன் என்று. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆங்கில திருமறையிலே படிக்கின்ற போது ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் ஆன் ஆல் ஃப்ளஷ் என்று பார்க்கின்றோம். எல்லா மனிதர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றுவேன் என்கின்ற வார்த்தை தருகின்ற பொருள் அளந்து கொடுப்பது அல்ல, மாறாக நிரம்ப ஊற்றி கொடுக்கின்ற ஒரு அனுபவம். உதாரணமாக, யாராவது ஒருவர் நம்மிடத்திலே வந்து, நம்முடைய வீட்டிலே வந்து குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கின்ற போது நாம் ஒரு கப்பிலே இல்லை என்று சொன்னால் ஒரு பாத்திரத்திலே அளந்து அவர்களுக்கு நாம் தண்ணீர் கொடுப்போம். ஆனால் அதே நேரத்திலே தோட்டத்திலே தண்ணீர் பாய்ச்சுகின்ற போது அளந்து பாய்ச்ச மாட்டோம், அப்படியே ஊற்றி விடுவோம். இங்கே பார்க்கின்ற போதும் பரிசுத்த ஆவி அளந்து ஆண்டவர் தருவேன் என்று சொல்லவில்லை, மாறாக நிரம்ப ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். எப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாளிலே அவை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். யோவேல் தீர்க்கதரிசியை பொறுத்தமட்டிலே சிறையிருப்பிற்கு பிந்தைய காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி அதிகமாக நம்பப்படுகின்றதை பார்க்கிறோம். கடவுள் மறுபடியும் எருசலேமை கட்டின ஆண்டவர், மறுபடியும் அவர்களுக்கு புதுவாழ்வை கொடுக்கின்ற ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தினாலே நிரப்புவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்ற ஒரு வாக்குத்தத்தமாகவும் வாக்குறுதியாகவும் அமைகின்றதை பார்க்கின்றோம். இன்னும் ஆழமாய் சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற போது மாம்சமான யாவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏதோ குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்ற வரம் அல்ல, மாறாக எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் விரும்பி கொடுக்கின்ற வரமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் இங்கே 3 நிலைகளிலே கொடுக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். ஒன்று தீர்க்க தரிசனத்தின் வழியாக, இன்னொன்று சொப்பனங்களின் வழியாக, இன்னொன்று தரிசனங்களின் வழியாக கொடுக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற ஆவியின் வரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். மூப்பர்களுக்கு கொடுக்கின்ற வரம் சொப்பனம் காண்கின்ற வரம். வாலிபர்களுக்கு கொடுக்கின்ற வரம் தரிசனங்களை காண்கின்ற வரம். அது மட்டுமல்ல, 29வது வசனத்திலே படிக்கின்ற போது ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். எல்லாருக்கும் நிரம்ப கிடைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய வரம் என்று சொல்லி பார்க்கின்றோம். முன்னைய காலங்களிலே பார்க்கின்ற போது தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற வரம் கொடுக்கப்பட்டது. சொப்பனங்களை காண்கின்ற வரம் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யோசேப்பு, தானியேல் போன்றவர்கள் சொப்பனங்களுக்கு
வியாக்கியானம் சொல்லக்கூடிய வரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே தாங்கள் அடிமைகளாய் அடைக்கப்பட்டிருந்த இடங்களிலே பிரதானிகளாய் மாற்றப்படுவதற்கு காரணமாய் அமைந்தது. மிகப்பெரிய ஒரு வரமாக அந்நாட்களிலே காணப்பட்டதை பார்க்கின்றோம். அதே போன்று கடவுளுடைய தரிசனங்களை காண்கின்ற வரம் ஆபிரகாம், மோசே, சாமுவேல் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள், தீர்க்கதரிசிகள் தான், நியாயாதிபதிகள் தான் அதை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவருடைய வாக்குறுதி அனைத்து மக்களும் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினுடைய வரம் சிலருக்கானது அல்ல, எல்லாருக்கும் உரியது என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். ஆனால் பல நேரங்களிலே பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியானவருடைய வரம் எங்களுக்குரியது, ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய, அந்த வரத்தை எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய திருச்சபைகளும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் இன்றைக்கு பெருகி இருக்கின்றதை பார்க்கின்றோம். இது எதை போன்று இருக்கிறது என்று சொன்னால், குழந்தை உளவியலாளர் ஒருவர் ஒரு குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லுகின்ற போது 3 காரியங்களை அவர் சொல்லுகின்றார். ஒரு குழந்தை 3 குணம் அந்த குழந்தை தன்மையிலே அந்த குழந்தையோடு கூட ஒட்டி கொண்டிருக்குமாம். 1 அழுகை. எதற்காக அழும் என்று சொன்னால், தன்னுடைய தேவை சந்திக்கப்படுவதற்காக அழுகையின் வழியாய் வெளிப்படுத்தும். 2வது ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்காக பிடிவாதம் உள்ள குழந்தையாக இருக்குமாம். 3வது கிடைத்த பொருள் எனக்கு மட்டும்தான் என்று சொல்லுகின்ற சுயநலம் சார்ந்ததாக இருக்கும். அழுகையின் வழியாக, பிடிவாதத்தின் வழியாக, சுயநலத்தின் வழியாக ஒரு குழந்தை வளருகின்ற போதும் அந்த குழந்தை வளருகின்ற போது இவைகளிலிருந்து மாற்றம் பெறும் என்று சொல்லுகின்றார். இதே போலத்தான் பலருடைய வாழ்விலே பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவி என்பது எனக்கு மட்டும்தான், எங்கள் திருச்சபையை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனநிலை கொண்டவர்களும் ஒரு குழந்தை மனநிலையை போன்ற தன்மையாக அவர்கள் வெளிப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்படுகின்ற பரிசுத்த ஆவியின் வாக்குறுதி என்ன என்றால், பரிசுத்த ஆவியின் வரம் மாம்சமான யாவருக்கும் கடவுளால் கொடுக்கப்படுகின்ற வரமாக, கடவுளின் வாக்குறுதியாக அமைகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியின் வாக்குறுதியானது பரிசுத்த ஆவியின் கனிகளை தருவேன் என்கின்ற வாக்குறுதி. பரிசுத்த ஆவியின் கனிகளை தருவேன் என்கின்ற வாக்குறுதி கடவுள் அப்போஸ்தலன் ஆகிய பவுலின் மூலமாக கொடுத்த வாக்குறுதி. பரிசுத்த ஆவியின் கனிகளை தருவேன் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 26 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற போது கடவுளின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் கனிகள் சொல்லப்படுகிறது. 9 கனிகள் சொல்லப்படுகின்றது. இந்த 9 கனிகளும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவை தருகிறதாக இருக்கிறது. மனசமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிறதாக இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விலை கொடுத்து வாங்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கடவுளின் வாக்குறுதி அமைகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய கனியை எல்லாரும் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருடைய வாழ்விலும் எளிதாக வெளிப்படுத்திக் கொள்ளவும் முடியாது. காரணம், ஆவிக்குரிய கனியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியின்படி நடந்து மாம்ச இச்சைகளை விட்டு விடுகின்ற மனிதர்களாய் மாற வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை பார்க்கின்ற போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது மட்டுமல்ல, ஆவியின் கனிகளான வரங்களை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாம்ச கிரியைகளை வெறுக்கின்ற 14 காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று முந்தைய பகுதியிலே சொல்லுகின்றார். 14வது வசனத்திலே பார்க்கின்ற போது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள்
பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு போன்ற மாம்சத்திற்கேற்ற செயல்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையை உணர்த்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியின் கனிகளை ஆண்டவர் வாக்குறுதியாக நமக்கு தந்திருக்கின்றார். இந்த வாக்குறுதியிலே நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாம்சீகத்திற்கேற்ற செயல்களை வெறுக்கின்றவர்களாய் இப்படி வாழ்விலே நாம் செயல்பட வேண்டும். ஒரு முறை இளைஞர் ஒருவர் முற்றிலும் துறந்த முனிவர் ஒருவரிடத்திலே சென்று, நானும் உங்களைப் போல புனிதராக மாற வேண்டும் என்று சொல்லி கேட்டாராம். கேட்டபோது அந்த துறவி சொன்னாராம், நீயோ இளைஞனாய் இருக்கின்றாய், ஒரு முனிவராக மாற வேண்டும் என்று சொன்னால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகிய மூன்றையும் நீ விட்டுவிட்டுத்தான் வர வேண்டும் என்று சொன்னாராம். சொன்னபோது அந்த இளைஞன் சொன்னாராம், இந்த மூன்றையும் அடைவதற்காகத்தான் நான் துறவியாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாராம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் வெறுக்கின்ற காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். ஆவிக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் வெறுக்கின்ற மாம்சத்திற்கேற்ற செயல்களை நம்முடைய வாழ்விலிருந்து விட்டு விடுகின்றவர்களாய் நாம் மாற வேண்டும். இரண்டையும் சேர்த்து வைத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியின் வரமாகிய ஆவியின் கனிகளை ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மாம்சத்திற்குரிய இச்சைகளை விட்டு விலகி கடவுளுக்கு பிரியமாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியின் கனியை தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த கனியை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாய் நம்மை நாமே மாற்ற ஆண்டவர் விரும்புகின்றார். கடைசியாக பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியின் ஆதரவை தருவேன் என்று சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியினுடைய ஆதரவை தருவேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து தன் சிலுவை பாடுகளை ஏற்பதற்கு முன் தன் சீடர்களோடு கொடுத்த வாக்குறுதி, பரிசுத்த ஆவியின் ஆதரவை நான் உங்களுக்கு தருவேன். யோவான் 14 அதிகாரம் 15 21 வரையுள்ள வசனங்களிலே இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை தேற்றுகின்ற, ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளாக அமைகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய எதிர்காலம் எப்படி அமையப்போகிறது என்று சொல்லுகின்ற பாடுகளை குறித்த, அதன் பின்பு நடக்கக்கூடிய நித்திய வாழ்வு குறித்த சிந்தனைகளை சொல்லுகின்ற போது, தன்னோடு கூட இருந்த இயேசுவானவர் தங்களை விட்டு பிரிந்து போய்விடுவாரோ என்று சொல்லுகின்ற வருத்தங்களோடு, நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்று சொல்லுகின்ற இயக்கங்களோடு கூட இருந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுக்கிறார். 16வது வசனத்திலே பார்க்கின்ற போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லுகின்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் ஆதரவு என்பது நம் திக்கற்று போகாதபடி, நம் கைவிடப்பட்டு போகாதபடி ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகின்ற வாக்குறுதியாக அமைகிறது. அமைதி இழந்து போனவர்களுக்கு சமாதானத்தை தருகின்ற வாக்குறுதி, அங்கலாய்ப்போடு நிற்பவர்களுக்கு ஆறுதலை தருகின்ற வாக்குறுதி, ஆதரவில்லாமல் இருக்கின்றவர்களுக்கு ஆதரவை தருகின்ற வாக்குறுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து இந்த ஆதரவை தான் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். யோவான் 14 அதிகாரம் 19 20 வசனங்களிலே பார்க்கின்ற போது, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இயேசுவானவர் தங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகின்ற ஆதரவு வார்த்தையை தருகிறதை பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் வாக்குறுதி என்பது பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொல்லுகின்ற வாக்குறுதி, பரிசுத்த ஆவியின் கனியை தருவேன் என்கின்ற வாக்குறுதி, பரிசுத்த ஆவியின் ஆதரவை தருவேன் என்கின்ற வாக்குறுதி. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் வரங்கள் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் எல்லா வரங்களிலும் மேலானது அன்பு என்று குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியர் 12:3 தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும்
இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். மேலும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல மாட்டான். நாம் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறோம் என்றால் நாம் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையும் வாக்குறுதியும் நம்மிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற நாம், பரிசுத்த ஆவியின் கனியை பெற்ற நாம், பரிசுத்த ஆவியின் ஆதரவை பெறுகின்ற நாம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவர் சுத்தம் செய்ய அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.